ஓம் சாந்தி. இந்த மங்களகரமான நன்மை பயக்கும் சங்கம யுகத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமகத்துவமான தனித்துவமான ஆத்மா நான். ஆத்மாவாகிய நானே எனது ஐம்புலன்களுக்கும் அதிபதி. நான் என்னுடைய மனம், புத்தி, சம்ஸ்காரங்களுக்கும் அதிபதியாவேன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. ஆத்மாவாகிய நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். சுயதர்சன சக்கரதாரியான ஆத்மாவாகிய நான் இப்பொழுது எனது 5 ரூபங்களை மம்மா பாபாவுடன் சேர்ந்து அனுபவம் செய்ய தொடங்குகின்றேன். நான் ஆத்மா இப்பொழுது எனது மனதினூடாக மதுவனத்தை நோக்கி பயணிக்கின்றேன். அங்கு நான் பாண்டவ பவனை வந்தடைகின்றேன். பாண்டவ பவனில் நான் சாந்தி ஸ்தம்பத்திற்கு அருகே வந்து அமர்ந்து கொள்கின்றேன். இவ்வுலகிலேயே அதி உயர்ந்த அமைதி அதிர்வலைகளை உணரக்கூடிய இடம் இதுவாகும். இவ்விடத்தில் இருந்த வண்ணம் நான் ஆத்மா எனது புத்தியினூடாக செம்பொன்னிறமான பரந்தாமத்தை வந்தடைகின்றேன். செம்பொன்னிறமான இந்த ஒளியுலகில் ஆத்மாவாகிய நான் ஒரு நட்சத்திரமாக வீற்றிருக்கின்றேன். இங்கு நான் என் முன்னால் எனது சிவபாபாவை ஒரு ஜோதியாக காண்கின்றேன். அந்த ஜோதியின் கீழ் அவர் அருகே மம்மாவும் பாபாவும் 2 நட்சத்திரங்களாக வீற்றிருக்கின்றார்கள். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது மம்மா பிரம்ம பாபாவின் ஊடாக அமைதி கடலான சிவபாபாவின் ஆழ்ந்த அமைதியை என்னுள் உணருகின்றேன். இந்த ஆழ்ந்த அமைதியை உணர்ந்த வண்ணம் மீண்டும் நான் பாண்டவ பவனின் அமைதி கோபுரத்தை வந்தடைகின்றேன். இப்பொழுது நான் பாண்டவ பவனில் வரலாற்று மண்டபத்தை வந்தடைகின்றேன். வரலாற்று மண்டபத்தில் அமர்ந்திருந்த வண்ணம் அங்குள்ள மம்மா பாபாவின் அனைத்து படங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவ்வனைத்து படங்களையும் பார்க்கும் பொழுது மம்மா பாபா சத்திய யுகத்தில் எவ்வாறு ஒரு சக்கரவர்த்தியாக அனைவரையும் அன்பாக ஆட்சி செய்தார்கள் என்பதையும், அத்துடன் துவாபர யுகத்தில் விஷடமாக மம்மா அவர்கள் ஜெகதம்பாளாக எவ்வாறு அனைத்து பக்தர்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றார்கள் என்பதையும் என்னால் உணர முடிகின்றது. இப்பொழுது நான் என்னுடைய புத்தியினூடாக சத்திய யுகத்தை வந்தடைகின்றேன். சத்திய யுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடன் தேவகுலத்தில் வாழும் ஒரு தேவராக நான் என்னை காண்கின்றேன். அனைத்து தெய்வீக குணங்களும் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிரம்பிய ஒரு தேவராக நான் என்னை அனுபவம் செய்கின்றேன். சத்திய யுகத்தில் தூய்மை, அமைதி, சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றேன். இப்பொழுது ஆத்மா நான் எனது புத்தியினூடாக
துவாபர யுகத்தை வந்தடைகின்றேன். மம்மா பாபா பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களாக பக்தர்களால் மிகவும் சிறப்பாக ஒழுங்கு முறையுடன் பூஜிக்கப்படுகின்றார்கள். ஆலயத்தில் மம்மா பாபாவுடன் சேர்ந்து நானும் ஒரு விக்கிரகமாக பூஜிக்கப்படுகின்றேன். நாம் பக்தர்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றுகின்றோம். இப்பொழுது நான் ஆத்மா மீண்டும் வரலாற்று மண்டபத்தை வந்தடைகின்றேன். அங்கிருந்து நான் பாபாவின் குடிலுக்கு நடந்து செல்கின்றேன். குடிலில் வந்து அமர்ந்த வண்ணம் நான் ஆத்மா எனது பிராமண ரூபத்தை நினைத்து பார்க்கின்றேன். ஆஹா, பாக்கியசாலி ஆத்மாவாகிய நான் இந்த இறை குடும்பத்தாலும் மம்மா பிரம்ம பாபாவாலும் தொடர்ந்தும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். மம்மா இவ்வாறு அனைவரின் சிறப்புகளை மட்டுமே பார்த்தாரோ அவ்வாறே நானும் இந்த பிராமண குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரினதும் சிறப்புகளை மட்டுமே பார்ப்பேன். நான் குடிலில் இருந்த வண்ணம் மம்மா பாபாவுடன் இதயபூர்வமாக இந்த விடயத்தை எனக்குள் கூறுகின்றேன். ஆஹா, எனது அதி சிறப்பான பிராமண குடும்பம் ஒவ்வொருவரும் மிகவும் சிறப்பானவர்கள். பாபா என்னை இந்த பிராமண குடும்பத்தின் ஊடாகவே பாதுகாக்கின்றார். இப்பொழுது நான் மீண்டும் பாண்டவ பவனில் பாபாவின் அறையை நோக்கி பயணம் செய்கின்றேன். பாபாவின் அறையினுள் அமர்ந்த வண்ணம் நான் எனது தேவதை ரூபத்தை அனுபவம் செய்யத் தொடங்குகின்றேன். நான் எனது புத்தியினூடாக இப்பொழுது சூட்சும வதனத்தை வந்தடைகின்றேன். அங்கு சம்பூர்ண தேவதைகளாக மம்மாவும் பாபாவும் என் முன்னால் காட்சி அளிக்கின்றார்கள். நானும் எனது ஒளி உடலில் ஒரு தேவதையாக அவர்களுடன் இருக்கின்றேன். தேவதையாக இருக்கும் நான் இப்பொழுது மம்மா பாபாவுடன் சேர்ந்து இவ்வுலகில் உள்ள அனைத்து எனது சகோதர ஆத்மாக்களுக்கும் சகாஷை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் நிம்மதி சந்தோஷத்தை அனுபவம் செய்யட்டும். மீண்டும் நான் பாபாவின் அறையை வந்தடைகின்றேன். பாபாவின் அறையில் இருந்த வண்ணம் நான் எனக்குள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றேன். நாளாந்தம் எனது கடமைகளை செய்யும் மத்தியில் நான் எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மேன்மையான உணர்வுகளை மட்டுமே கொண்டிருப்பேன் என்று நான் எனக்குள் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி.